கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் 6 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. ரூபஸ்ரீ அவங்க பாட்டி 2 பேருமே சேர்ந்து தீபாவுக்கு பாட்டி கச்சேரி பற்றி சொல்கிறதுக்காக கால் பண்ணுறாங்க. அப்போது கார்த்திக் ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்போது தீபாவோட ஃபோன் ரிங் ஆகிறத பார்க்குறாங்க. சரின்னு பக்கத்தில் போகிறாங்க. ரிங் ஆகிட்டு இருக்கிறது தீபாவோட ஃபோன். ஒருவேளை ரூபஸ்ரீ கால் பண்ணியிருந்தா மாப்பிள்ளை அதை எடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஜானகி தர்மலிங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பக்கத்தில் போகும். ஃபோன் கட் ஆயிடுது. சரின்னு தீபாவை கூப்பிட்டு ரொம்ப நேரமாக யாரும் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னு பாருங்க, ஃபோன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கையில் கொடுக்குறாங்க கார்த்திக். இன்னொரு பக்கம் ரூபா அவங்க பாட்டி 2 பேரும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. என்னமோ சொன்ன, நீ ரொம்ப இமேஜின் பண்ணிக்காதானே, பார்த்தல அவளுக்கு எவ்வளவு திமிரடு, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு ரூபா சொல்ல, அவள் வீட்டுக்கே போய் நாளைக்கு என்ன பண்றேன்னு பாருங்கிறாங்க ரூபாவோட பாட்டி. அடுத்ததா மைதிலி கார்த்திக்காக பால் எடுத்துட்டு போறாங்க. என்னங்க இது அப்படின்னு சொல்லி கேட்க, இது மிளகெல்லாம் தட்டி போட்ட பால் தம்பி, போன தடவை உங்களுக்கு தும்மல் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி இந்த தடவை எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மிளகெல்லாம் தட்டி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க இதுவும் மேல எடுத்து ஊத்துறவா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை அப்படியே திரும்பி பார்க்க, தீபா அப்படியே சைலண்டா நிக்கிறாங்க. இத அவங்களே எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கார்த்தி சொல்ல, அதுதான் எனக்கும் புரியல தம்பி, பாதி காய் பாதி பழங்கிற மாதிரி ஏதோ விளையாட்டு இருக்கா. சரி நீங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, கார்த்திக் பாலை வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா கோயில இருந்து ஒரு அனௌன்ஸ் சவுண்ட் கேக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வள்ளி திருமணம் நாடகம் நடக்க போகுது, எல்லா பக்தர்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அதை கேட்ட மைதிலி தீபாவையும் கார்த்திகையும் பார்த்து மனசுக்குள்ளேயே ஒரு பிளான் போடுறாங்க. அந்த டைம்னு பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க 2 பேர் மைதிலி நீங்க நாடகம் பார்க்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க போயிட்டு இருங்கக்கா, நாங்க இதோ இப்போ வந்துடுறோங்கிறாங்க மைதிலி. சீக்கிரமா போனாதான் இடம் பிடிக்க முடியும், சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்ல, சரிக்கா நாங்க வந்துடுறோம் நீங்க போங்க அப்படிங்கிறாங்க மைதிலி. கார்த்திக் பாலை குடிச்சு முடிச்சதுமே மைதிலி நேரா ஜானகி கிட்ட போய், அத்தை மாமாவை கூட்டிட்டு உடனே கோயில் கிளம்புங்க, நானும் தான் அத்தை வரேன், நம்மளாம் நாடகம் பார்க்க போவோம் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கடி நாடகம் பார்க்கறதுக்கு, நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, விடிய பண்ணையில் உட்காந்துட்டு வந்து நாளைக்கு எப்படி வேலை பார்க்கறது அப்படின்னு ஜானகி கேட்க, மைதிலி அப்படியே மனசுக்குள்ளே என் பிளான் புரிஞ்சுக்காம பேசுறீங்களே அத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. மாமாவுக்கு வேற பணி ஒத்துக்காது, 2வது அவர் எந்த காலத்துல இந்த நாடகம் எல்லாம் பார்த்துருக்காரு, அவர் வரமாட்டாரு அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு இருக்க, நான் மட்டும் என்ன வருஷம் நாடகம் பார்க்க போயிட்டு தான் இருக்கேனா, தீபா கார்த்திக் தம்பியோட நல்லபடியா சேர்ந்து வாழணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்க, என்னடி இதுங்கிறாங்க ஜானகி. நல்லா வாழணும்ல, அப்போ ஒரு நாள் நம்ம பணியில நினைஞ்சோம்னா ஒன்றும் ஆயிர மாட்டோம். இப்போ கிளம்புங்க, தீபாவையும் அவரையும் 2 பேத்தையும் தனியாக வீட்டில் விட்டுட்டு போகலாம். இப்போ புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு, போங்க போய் மாமா கிட்ட விஷயத்த சொல்லி நேரத்தோட கிளம்புங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு மைதிலி ஜானகி கிட்ட சொல்ல, சரி நான் போய் அவர்கிட்ட சொல்லி கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, கரெக்டா இனியன் வந்துடுறாங்க. நான் நாடகத்துக்கு போயிட்டு வரேமா அப்படின்னு சொல்ல, நாங்களும் தாண்டா வரோம், நீ போய் எங்க எல்லாருக்கும் சேர்த்து இடம் பிடிச்சுவே அப்படின்னு சொல்ல, ஆச்சரியமா இருக்கே, எப்பவும் நான் மட்டும் தானே போவேன் அப்படின்னு இனியன் கேட்க, என்ன ஆச்சுன்னு கேட்க, இது வரைக்கும் ஒன்றும் ஆகல, ஏதாவது ஆகணும்னு தான் சொல்றேன், இப்போ போ அப்படின்னு சொல்ல, இனியனும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மைதிலி தர்மலிங்கம் ஜானகி 3 பேரும் சேர்ந்து தீபா கிட்ட வந்து, நாங்க நாடகம் பார்க்க போறோம், நீ கதவை சத்திட்டு பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல, எல்லாருமே போறீங்களா, நானும் வரேனே அப்படின்னு சொல்ல, எல்லாரும் போயிட்டா அப்ப கார்த்திக் தம்பியை யார் பாத்துக்கிறது, அவர் தனியா எப்படி இருப்பாரு அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்க, மைதிலி நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் போக கூடவே ஜானகி கிளம்பிடுறாங்க. அண்ணி எப்படி அண்ணியா அப்படின்னு தீபா கேட்க, நாங்க காலையில தான் வருவோம், நீங்க பத்திரமா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜானகி கூடவே மைதிலியும் கிளம்பிடுறாங்க. வெளியே வந்து கார்த்திக் கிட்ட, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம், நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்ல, கார்த்திக் நானும் வரேங்கிறாங்க. வேண்டாம் தம்பி, அங்கெல்லாம் நீங்கள் எதுக்கு, அங்கே சேர் கூட இல்லை, நீங்கள் வந்து தரையில தான் உட்காரணும், உங்களுக்கு அதெல்லாம் சௌரியமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்லைங்க எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் உங்க கூட வரேன், நானும் இதெல்லாம் பார்த்ததே இல்லை, எனக்கும் இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இல்லை தம்பி நீங்கள் வந்து அந்த பணியில் உட்கார்றது அத்தை மாமாக்கெல்லாம் ரொம்பவே சங்கடமா இருக்கும், அதனால நீங்கள் வீட்லேயே இருங்க, திருவிழா இதோட முடிஞ்சு போடல, நாளைக்கும் முளைப்பாரி, கும்மி அடிக்கிறது, பால் கொடை காவடி, இன்னும் நிறைய இருக்குங்க இந்த வில்லேஜ் திருவிழால, உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நீங்களும் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு மைதிலி சொல்ல, ஆமா தம்பி இன்னும் நிறைய நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு, நீங்க எதுக்கு வந்து இந்த பணியில எல்லாம் உட்காந்துக்கிட்டு, நீங்க பணியில் உட்காரது எங்களுக்கும் டென்ஷனா இருக்கும், உங்களுக்கு இந்த நாடகம் மட்டும் வேண்டாம் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல, சரி ஏதோ சொல்றீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அவங்க 3 பேருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பும்போது தீபா வீட்டில் தான் இருக்கா, அவங்கள கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு மைதிலி சொல்ல, சரி பார்த்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறமா கார்த்திக் வெளியிலேயே படுத்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே தீபா ஜன்னலை ஓப்பன் பண்ணி கார்த்திகையே பார்க்குறாங்க. சார் நீங்க ரசிச்சு தாளம் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு இப்பவே உங்க முன்னாடி பாடணும்னு தோணுது, நான் பாடுறத நீங்க தாளம் போட்டு கேட்கணும், விடிய உங்ககிட்ட பேசணும், இப்படி நிறைய எனக்குள்ள ஆசை இருக்கு சார், ஆனா என் ஆசையெல்லாம் நிராசையா போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. கார்த்திக் ரொம்ப கொசுக்கடியால அவஸ்தப்பட்டு இருக்காங்க. அதை பார்த்த தீபா உடனே உள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் மைதிலி வந்து நின்று ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க. நாங்கள் அந்த பக்கமாக போனதுக்கப்புறம் நீங்கள் வெளியிலேயே படிச்சிட்டிங்களா, இது தெரிஞ்சதா நான் நாடகம் பார்க்காம அப்படியே திரும்பி வந்தேன், இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு மைதிலி யோசிச்சுட்டு இருக்க,
கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டு கார்த்திக் அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. தீபா அப்போ கொலுசு சவுண்டு கூட கேட்காத அளவுக்கு அப்படியே ஸ்லோவாக கொசுபத்தி எடுத்துட்டு நடந்து வராங்க. ஏண்டி மனசுக்குள்ளே இவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு தான் கோயிலில் அப்படி பேசுனியா அப்படின்னு மைதிலி யோசிச்சுட்டு இது எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. தீபா அப்படியே கொண்டு வந்து கொசுபத்தி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் போர்வை கூட போத்தலையா, இப்போ தானே தாளம் போட்டுட்டு இருந்தாரு, அதுக்குள்ளே தூங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு போர்வை எடுத்து போத்தி விடுறாங்க. கரெக்டாக கார்த்திக் வந்து திரும்பி படுக்கிறாங்க. உடனே தீபா ஓடி போய் ஒழிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபா எந்திரிச்சு நின்று நீங்கள் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படணும், என் கழுத்தில் தாலி கட்டணும் ஒரே காரணத்துக்காக இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களே, உங்களுக்கு நிஜமாவே எனக்கு பிடிக்குமா சார்? ஆனால் எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் சார். எந்த பொண்ணும் ஆசைப்படுற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ நல்ல குணம். உங்களை மாதிரி ஒருத்தருக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது. இந்த கல்யாணத்தை நினச்சி நீங்கள் எவ்வளோ கனவை மனசில் வளர்த்துருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் வந்து எல்லாத்தையும் ஒரே நொடியில் கலைச்சிட்டேனே சார் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு அங்கேருந்து தீபா உள்ளே போய் திரும்பவும் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ அக்கறை இருக்குது, அப்புறம் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியலையே, இதில் ஏதோ காரணம் இருக்குது, சீக்கிரமாக அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கார்த்தி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் இருக்குது, அப்புறம் ஏன் மனசு இவ்வளோ டைட்டாக மூடி வச்சிருக்காங்க, இப்போவே அதை திறக்கிறேன், அதுக்கான சாவியாக தான் நான் வந்திருக்கேன், இப்போவே உங்கள் சாந்தி முகூர்த்தத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் தீபா ரூமை அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி இப்படி வீட்டில் யாருமே இருக்கக்கூடாதுன்னு தான் யோசிப்பாங்க. நம்ம அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம், ரெண்டு பேரும் தூங்குறக்கான பிறவை எடுத்த மாதிரியே தூங்கிட்டு இருக்காங்களே, இப்போ என்ன பண்ணுறது? தீபாவோட டோரை லாக் பண்ணிட்டு வெளியே தீபாவோட ரூம்குள்ளே புகை போகிற மாதிரி புகையெல்லாம் போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷால்வி எடுத்து அப்படியே முகத்தையெல்லாம் மூடிக்கிறாங்க. தலையோட அப்படி போத்தி பே மியூசிக்கெல்லாம் அப்படியே தீபாவோட காது கேட்குற மாதிரி ஜன்னல் கிட்ட மொபைலை வைக்கிறாங்க. என்ன இவ இதுக்கெல்லாம் அசரவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தூக்கி போடுறாங்க. என்ன இது புகையா கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க தீபா. மைதிலியும் அந்த சால்வியை போத்துக்கிட்டு ஜன்னல் வழியா தீபா பார்க்குற மாதிரி அப்படியே நடக்கிறாங்க. அதை பார்த்து தீபா பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலில் இருக்கிற கொலுசை தட்டி காட்டுறாங்க. தீபா ஜன்னல் கிட்ட வந்ததும் அப்படியே கழுத்து பிடிச்சி நெரிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் தீபாவை பயப்படுத்திட்டு இருக்காங்க மைதிலி. அப்போ தீபா கார்த்திக் சார் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் கார்த்திக் அப்படியே முழிச்சு பாக்குறாங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.